நேற்று நேற்று வியாழக்கிழமை எடுத்தது. எனக்கு காலையிலே ஃபிசியோ இருந்தது. முகம் இன்னும் வீக்கம் குறையவே இல்லை. ஏன்னா அந்த கழுத்தில் போட்ட அந்த இன்ஜெக்ஷன் இன்னும் வலியில் இருக்குது. ஸோ ஃபிசியோவுக்கு போகணும். ஃபிசியோக்கு போகிறப்ப என் குட்டி வண்டி கூட்டிகிட்டு தான் போனேன். ஏன்னா வேறு யாரும் பார்க்குறதுக்கு இல்லை. ஸோ இன்றைக்கி என்ன செஞ்சாங்கன்னா, உள்ளே எடுக்க முடியல வீடியோ. எனக்கு லேசர் தெரப்பி செஞ்சாங்க, அப்புறம் ஹாட் தெரப்பி. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வலி அது வார்த்தையால் சொல்லவே முடியல. ஸோ நேற்று எதுவுமே செய்யலை. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, சரி கொஞ்சம் மெதுவாக நடந்து வெளியே போய் என் தோட்டத்தை பார்க்கலான்னு போனேன். ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. என்னோடய ஆசையாக வளர்த்த ரோஜா செடி செத்துருச்சு, இன்னும் சில செடிகள்லாம் செத்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புட்கள் நிறையா முளைச்சி இடமே வீணாயிருச்சு. நான் ரொம்ப ஒரு சின்ன மண் வெட்டி வச்சு புல்லெல்லாம் அழகாக கொத்தி ரொம்ப அழகாக வச்சுருப்பேன். மல்லிகைப்பூ பாருங்கள், அவ்வளோ பூத்துருக்கு. அது பறிக்கல. வெண்டைக்காய், இங்கே இருந்த பாயாம், நிறைய செடிகள் செத்துருச்சு. அதுவே என்னோடய மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் வாழ்க்கையில் நான் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நான் இந்த தோட்டத்தில் வந்து உட்காந்து அது செடி கூடலாம் பேசிக்கிட்டு செய்யும் போது எனக்கு அவ்வளோ ஆறுதலாக இருக்கும். இன்றைக்கி நான் நோய்வாய்ப்பட்டனால என் செடிகள்லாம் போயிடுச்சு. சம்மந்த செடியெலாம் யாருக்காவது கொடுத்துடலாமா அப்படி கூட தோணுது. சரி உட்காந்தே இருந்தால் என்ன செய்கிறதுன்னு சொல்லி மெதுவாக உட்காந்தே கீழே உட்காந்தே நான் வீடெல்லாம் கூட்ட ஆரம்பித்தேன். நம்ம வேலையை நம்ம தாங்க செய்ய முடியும். அதுக்கப்புறம் ஒரு நாற்காலியை கொண்டு போயிடுச்சு. இந்த மல்லியெலாம் நிறையா பூத்து நிறைய கொட்டி வீணாயிடுச்சு. சரி இன்றைக்கி நாற்காலியில் உட்காந்துக்கிட்டே பறிச்சிடலான்னு பறித்து எடுத்தேங்க. இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் கொட்டி கொட்டி வீணாக போயிடுது. சரி பூவெல்லாம் உட்காந்தே பறித்தேன் பாருங்கள். இன்றைக்குள்ளே பூ மட்டும் மொட்டு, இந்த மலர்ந்த பூ. ஸோ இன்றைக்கி எல்லாம் என் செடியில் கிடச்சிது. இந்த மொட்டுகள்லாம் எடுத்து நான் எப்பயுமே டிஷ்யூ பேப்பரில் ரேப் பண்ணி கொஞ்சம் நினச்சி சில்லரில் வச்சுருவேன். ஸோ ஒரு வாரத்துக்கு இந்த மொட்டெல்லாம் சேர்த்து வைப்பேன். சேர்த்து வச்சுன்னா நிறைய கிடைக்கும். அப்போ நம்ம சரம் கட்டலாம். சரி இந்த RFA முடிஞ்சதுலேருந்து வீட்டில் சமைக்கிறதே இல்லைங்க. ஃபுல்லாக கிராப் ஃப்ரூட் தான். சாப்பிட்டு நாக்கி செத்து போச்சு. சரி இன்றைக்கி மெதுவாக எழுந்து ஒரு நாற்காலி வச்சு கிச்சனில் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அந்த நாற்காலி வச்சு சமைக்கும் போது கூட காலை கீழே ஊனவே முடியாது. காலை நான் மேலே தான் வச்சுருப்பேன். ஏன்னா காலை ஊனி தரையில் நடக்கவே முடியலைங்க. இந்த RFA போட்டனால நியூரோபேத்திக் அப்படின்னு அந்த ஒரு புது சீக்கு வந்துருச்சு. ஸோ அதோட வலி வந்து சொல்லவே முடியல. அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் மருந்தும் வந்து பகலில் சாப்பிட மாட்டேன். சாப்பிட்டேன்னா தூக்கம் வந்துருச்சுன்னா என் பையனை பார்க்க ஆள் இல்லை. அதனால் இரவு தூங்கும் போது தான் சாப்பிட்றனால இன்னும் வலி அதிகமாக தான் இருக்குது, குறையில. ஸோ ரொம்ப சிம்பிளாக சமைச்சலான்னு முருங்கைக்கீரை வீட்டில் நான் நட்டிருந்த புச்சோ தவச முருங்கைக்கீரையை வச்சு தண்ணி சாறு, தெம்பே புச்சோ சொல்லுவாங்களே, அதை போட்டு சம்பால் வச்சுட்டு பாகக்காய் பொரிச்சாச்சு. சிம்பிளாக சாப்பாடு முடிச்சாச்சுங்க. சாப்பிட முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் சென்று தூங்க போகணும். தூங்குறதுக்கு இன்றைக்கி வந்து எனக்கு படுக்கிற மத்தையில் வேறு ஒரு மத்தை வந்து மாற்றணும். ஸ்பைனோபேடிக் சம்திங் அந்த மாதிரி ஒரு மத்தை அதுவும் தலையணையும் ஸ்பெஷலாக மாற்றியாச்சு. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த இடுப்பு வலி அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ஸ்பெஷலான மத்தையில் தான், ரொம்ப தடிப்பாகவும் இல்லாமல் ரொம்ப மென்மையும் இல்லாத நம்ம மத்தையில் தான் படுக்கணும். தலையணையும் வந்து அப்படி தான் இருக்கணும். ஸோ அதுவும் மாற்றியாச்சு. ஸோ எப்பொழுதுமே தூங்கும் போது நல்ல எண்ணங்களும் மற்றதெல்லாம் தூங்க போவோம். ஆனால் இன்றைக்கி வெறும் மருந்தோடு தூங்குகிற வாழ்க்கை வந்துருச்சு. ஸோ எனக்கு மருந்துனாலே பிடிக்காதுங்க. எவ்வளோ முடிஞ்சால் நான் மருந்து சாப்பிட மாட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரியும், நான் மருந்து சாப்பிட்டேன்னா பிஸ்கட் போட்டுப்பேன், இல்லை வீசிடுவேன். மருந்தை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணால் என்னால் மருந்து இறங்காது, எனக்கு வாந்தி வரும். ஆனால் இப்போ மருந்து எனக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட வந்து கேர்லெஸ் தான். அப்புறம் பார்த்துக்கலான்னு. எப்பயுமே இந்த உடம்பை பார்த்துக்க முடியாதுங்க, இருக்கும் போதே பார்த்துக்கணும். இவ்வளவு மருந்தையும் முழுங்கி தாங்க இன்றைக்கி நான் தூங்கணும். ஸோ நாளைக்கு எழுந்திரிக்கும் பொழுது நான் திருப்பி நார்மலாக வேண்டாம் நம்பிக்கையில் தாங்க நான் படுத்து தூங்குறேன்.